தேடும் சுடரொளியே, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். உம்மக்களாகிய எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனாலும் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 19 தொடக்கம் 28 வரை. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் புற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145 வசனங்கள் 10 தொடக்கம் 11,
12 தொடக்கம் 13, 21 பல்லவியாக. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியும் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மெசியா பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் பொழுது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, ஆனால் என் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவுடைய பிரியாவிடை வாழ்த்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக அவர் கூறிய அழகான வார்த்தைகள், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. மிக மிக அழகான வார்த்தைகள். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இயேசு இறுதியாக எங்களுக்கு விட்டு செல்கின்ற மிக பெரும் சொத்து அமைதியாக இருக்கிறது.
அந்த அமைதி எதுவென்றால் இந்த உலகம் தருகின்ற அமைதி அல்ல, மாறாக என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன். இயேசுவினுடைய அமைதி, சிலுவைக்கு முன்பாக கூட அவரிடமிருந்த அமைதி, சிலுவையில் தொங்கிய பொழுது அவரிடமிருந்த அமைதி, உயிர்ப்புக்கு பிற்பாடு அவரிடமிருந்த அமைதி. இந்த அமைதி எவ்வாறு உருவாகியதென்றால் அவருக்கும் தந்தைக்கும் இடையில் இருந்த பிணைப்பிலிருந்து உருவாகிய அமைதி. ஆகவே தான் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. இந்த உலகத்திலே அமைதியை நிலைநாட்ட போர்களை நாடுகின்றார்கள். இன்று உலகம் பயங்கரமான இருளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கு இடையே உருவாகிய மோதல் இன்று ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்தை கொண்டு வருமோ என்று உலக நாடுகள் அஞ்சுகின்ற அளவுக்கு இன்று ஆயுதங்கள் இன்று உலகத்திலே ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஈராக்கிலிருந்து சென்ற ஆயுதங்கள் இஸ்ரேலை நடுநடுங்க வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறாக இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அமைதியை உருவாக்க உலகம் முனைகின்றது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தருகின்ற அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. ஆயுதங்களூடாக அடக்குமுறைகளூடாக உங்களுக்குள் ஏற்படுகின்ற அமைதி அல்ல, மாறாக என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நீங்கள் உள்ளம் கலர வேண்டாம், மரண வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன். அன்பார்ந்தவர்களே, நலகான நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் எமதாக்கிக் கொள்ளுவோம். ஒரு நிமிடம் என் அருள்களில் இருக்க வருவாயோ இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாக மாறும் அறியாயோ தலைவா. ஒவ்வொரு முறையும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு யுகம் ஒரு சிறு நொடி பொழுதே யுகமாக மாறுகிறது. அந்த நேரத்திலே அந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து வருகின்ற அருள் அமைதியாக எங்களுடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலியிலே சிறப்பாக இந்த அமைதியின்றி இருக்கின்ற உள்ளங்களுக்காக நாங்கள் செபிப்போம். இரவு முழுவதும் நித்திரை இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கின்ற உள்ளங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற பொழுது அங்கலாய்ப்பு கொள்ளுகின்ற மக்களுக்காக நாங்கள் இந்த வேளையிலே செபிப்போம். இந்த அமைதியை இழந்து தங்களுடைய வாழ்வையே இழப்பதற்காக முடிப்பதற்காக தீர்மானித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இந்த வேளையிலே செபிப்போம். சிறப்பாக இவர்கள் அனைவருக்கும் இந்த உலகம் தர முடியாத இயேசு தரக்கூடிய அவருடைய அமைதி கிடைக்க வேண்டுமென்று மன்றாடுவோம். இந்த வேளையிலே எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். தூயவரான எம் தந்தையே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தாங்கள் உமது அடிமை, நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை ஆழமாக உணரவும், நீர் அவர்களுக்கு வழங்கிய பணியை எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியோடு நிறைவேற்றவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த எம் அன்பு தந்தையே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலை மாறி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுத்திறனாலும் ஆக்கச் செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, தற்கால உலகில் பல்வேறுபட்ட கொடிய நோய்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவரையும் உமது கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரையும் உமது கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீர் தந்திருக்கின்ற மிக பெரும் கொடையாகிய உம்முடைய அமைதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அமைதியை தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல, அது மிக பெரும் கொடை என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர். இந்த அமைதியை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்திரல வேண்டுமென்றும், அமைதி இழந்து இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அமைதியை கொடுத்திரள வேண்டுமென்றும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு நீர் கொடுத்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுள்ள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதனால் அதன் பயனாக முடிவில்லாத பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனுடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார்.
பலியானவரின் மேல் சாகமாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்ந்து வருகிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் பெரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை எனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமென்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருளையாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று தேவப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது எந்நாளும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே.
ஆண்டவரின் நிலையான நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட மக்களை கனிவுடன் கண்ணோக்கியிருள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.